அருள்மிகு வேம்பு அரசு செல்வ கணபதி ஆலயத்தினுடைய 30ஆம் ஆண்டு பூஜை நிறைவு விழா முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா குழுவினர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்பி தட்டலாம். முதல் பக்தி பாடலை பாடுவதற்காக எங்கள் குழுவினுடைய மூத்த சகோதரி பெரியம்மா ராணி அவர்கள் பக்தி பாடலை பாடுவார். ஹலோ ஹலோ சேக் ஹலோ 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 சேக் ஹலோ 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 சேக் ஹலோ ஹலோ. மனநிறைவான வாழ்க்கையை கொடுப்பது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? விநாயகப் பெருமானுக்கு 30 ஆண்டு பூஜை நிறைவு விழாவை எடுத்திருக்கிறார்கள். எப்படி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டோ அதே போல விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. அண்ணன் தம்பி 2 பேருக்குமே அறுபடை வீடுகள் உண்டு. விநாயகப் பெருமானுக்கு முதல் படை வீடு எங்க இருக்குன்னா, நம்ம எல்லாருமே அடிக்கடி போயிருப்போம். அதுதான் விநாயகப் பெருமானுடைய முதல் படை வீடா அப்படின்னு தெரியாது. முதல் படை வீடு எங்க இருக்குன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல் போம் விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய முதல் படை வீடு. அங்கே போனோம்னா நம்மளுடைய அல்லெல்லாம் போகிறோம் அப்படின்றது நம்மளுடைய ஆன்மீக நம்பிக்கை. பொதுவா விநாயகப் பெருமானுக்கு மற்ற தெய்வங்களுக்கு விநாயகருக்கு என்ன வித்தியாசம்னா, ரொம்ப எளிமையான தெய்வம் விநாயகப் பெருமான் தான். அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருப்பாரு, கம்மா கரையில் உட்கார்ந்துருப்பாரு, ரோட்டு ஓரத்தில் இருப்பாரு. ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில்லை. விநாயகப் பெருமானுக்கு சாமி கும்பிடணும்னா மிகப்பெரிய செலவுலாம் கிடையாது. ஒரு சந்தனத்தை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார், சாணத்தை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார், மஞ்சளை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார், மாவை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார், களிமண்ணை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார். அவ்வளவு எளிமையான தெய்வம் இந்த விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு நம்ம பெரிய அளவில் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஒரு அருகம்புல் மாலையை போட்டோம்னாலே நம்மளுக்கு தேவையானதை புறம் கொடுக்கக்கூடியவர் தான் அந்த விநாயகப் பெருமான். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் தேங்காயை உடைச்சு வச்சு பூசை பண்ணுவோம். ஆனா விநாயகப் பெருமானுக்கு என்ன சிறப்புனா, தேங்காயை செதறுகாய் உடைக்கணும். ஏன் விநாயகருக்கு செதறுகாய் உடைக்கணும்னா, அவர் தான் நம்ம மீது உள்ள போட்டி பொறாமைகளை எல்லாவற்றையும் சிதறடிக்கக்கூடிய தன்மை படுத்ததால் விநாயகப் பெருமானுக்கு செதறுகாய் உடைக்கணும். உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப தினம் வாய்ப்பு கிடைத்தாலும் தினம் ஒரு செதறுகாய் உடைக்கலாம். இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்குதா, அந்த விநாயகப் பெருமானுக்கு ஒரு செதறுகாய் உடைங்க தேங்காய். இல்ல மாசம் ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்குதா, அந்த தேங்காயை அவற்றை போய் செதறுகாய் உடைங்க. நீங்க ஒவ்வொரு காயா செதறுகாய் உடைக்க உடைக்க உங்கள் மேல் யாரு திஷ்டி கொண்டு இருந்தாலும் அவர்களை கண்கூடாக காட்டி கொடுக்கக்கூடியவர் தான் அந்த விநாயகப் பெருமான். எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவார். அவர் முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. அந்த முதல் படை வீடு இருக்கக்கூடிய இடம்தான் திருவண்ணாமலை. 2வது படை வீடு எங்க இருக்கு? எல்லா விநாயகப் பெருமானுக்கும் அந்த 2வது படை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லா விநாயகப் பெருமானையும் பார்க்கணும்னா 4 படி மேலே ஏறி பார்ப்போம், 3 படி மேலே ஏறி போய் பார்ப்போம். நம்மளுக்கு நேரா இருப்பார் விநாயகப் பெருமான். ஆனா அந்த 2வது படையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் கொஞ்சம் வித்தியாசமான விநாயகப் பெருமான், ஆலத்து பிள்ளையார். இந்த ஆலத்து பிள்ளையார் எங்க இருக்காருன்னா, விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துல 18 படி கீழே இறங்கி போனாதான் அந்த விநாயகப் பெருமானே பார்க்க முடியும். அந்த ஆலத்து பிள்ளையார் தான் விநாயகப் பெருமானுடைய 2வது படை வீடு. அப்ப 3வது படை வீடு எங்கு? 3வது படை வீடு திருக்கடவுரில் இருக்கக்கூடிய வாரணா பிள்ளையார் தான் 3வது படை வீடு. 4வது படை வீடு நம்ம அடிக்கடி போகக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். அந்த மீனாட்சி அம்மனை தரிசிக்க முன்னாடி அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய 4வது படை வீடு. 5வது படை வீடு எங்க இருக்கு? 5வது படை வீடு நாம் எல்லோரும் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதிகமாக செல்லக்கூடிய பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய 5வது படை வீடு. 6வது படை வீடு திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் தான் விநாயகப் பெருமானுடைய 6வது படை வீடு. முருகப்பெருமானுக்கு எப்படி 60 வீடுகள் உண்டோ அதே போல விநாயகப் பெருமானுக்கு 60 வீடுகள் உண்டு.
அதனால விநாயகப் பெருமான் வேண்டுகின்ற பக்தர்களுக்கு அந்த வேண்டுகின்ற வரத்தை தரக்கூடியவர் தான் அந்த விநாயகப் பெருமான். அவர் ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் வரத்தை கொடுக்கக்கூடியவர். இப்ப நீங்க என்ன வேண்டுனீங்களோ அடுத்த வருஷமே நடக்கும். உண்மையிலே நீங்க விநாயகர் கோயில் போனீங்களா? 2 பேரும் போனீங்களா? நீ போனியம்மா? ரைட்டு. அது இல்லைன்றுச்சு, அது போகல. நீ போய் சாமி கும்பிட்டுருக்க. அப்புறம் அது புதுக்கோட்டை பக்கம் அப்படித்தான் இருக்கும். நீ விநாயகர் பெருமான் சாமி கும்பிட்டா இல்ல? என்ன வேண்டிக்கிட்டு இருந்த விநாயகர் பெருமான்ட்ட? ஆம்பளை பிள்ளை வேணும்னு வேண்டிட்டு வந்த. நீ பொம்பளை பிள்ளை வேணும்னு வேண. வேண்டது பெருசு இல்ல. விநாயகர் பெருமான் வேண்டுகிற பக்தர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். இந்த அம்மா ஆம்பளை பிள்ளை வேணும்னு வேண்டியிருக்கு, இவர் பொம்பளை பிள்ளை வேணும்னு வேண்டியிருக்காரு. விநாயகர் பெருமான் கொடுப்பார். வேண்டது பெருசு இல்ல. வேண்டிட்டு வீட்டில் இருக்கணும். தினம் பொய்துக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாது. அதுக்கு அங்கே வீட்டிலே இருக்கணும். வேண்டிவிட்டு தினம் பொய்துக்கிட்டு வந்துட்டு நாங்கள் பொறுப்பாக முடியுமா? அப்ப கிராம வாழ்க்கை நகர வாழ்க்கை அழகா கொடுத்துருக்காங்க. கிராமத்துல ஒரு காலத்துல கோழி கூச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சோம். இப்ப கிராமத்துல கோழி கூச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிக்கிறாங்க. ஆனா நகரத்துல எப்படி? கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 5 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய எப்படியா காலம் 5 மணிக்கு கூப்ப அடிச்சு அது தூங்குது. மனுஷன் இருந்து வாக்கிங் போறான். காலையில பாருங்க திருச்செங்கோட்டுல பெரிய பெரிய மனுஷன் பூரா வாக்கிங் போறாங்க. கை இங்க இருந்து நாமக்கல் போயிட்டு வருது. என்ன இவ்வளவு வேகமா போறிய? போலேன்னா டாக்டர் போயிருன்னு சொல்லிட்டாரு. எந்த டாக்டர் சொன்னாரு? அந்த டாக்டர் தான் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. எல்லாம் திகுத்துக்குன்னு போறான். எங்க ஊர்ல ஒருத்தர் 120 கிலோ இருக்கான். 6 மாசமா வாக்கிங் போறான். இது வரைக்கும் 1 கிலோ கூட குறையலங்க. எப்படி குறையும்? இப்ப வாக்கிங் கிளம்பையில 200 ரூபாய் பாக்கெட்ல எடுத்துக்கிட்டு போறாங்க. 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, 4 போண்டா வாங்கி திங்க வேண்டியது, 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, காக்குல மிச்சரை வாங்கி திங்க வேண்டியது. இவனுக்கு எப்படி உடம்பு குறையும்? நாயை கூட்டிக்கிட்டு 6 மாசமா வாக்கிங் போனா நாய் இழைச்சிருச்சு. இந்த நாய் அப்படி இருக்கிறான். இப்ப நாயை பிடிச்சி இழுக்கிறான். நாய் இழைச்சிட்டப்பா நீ போயிட்டு வைப்பாங்க. வாழ்க்கை இன்னைக்கு அந்த அளவுக்கு மாறிச்சு. ஒரு காலத்துல கிராமத்துல எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உட்காரக்கூடாத இடம்னே ஒரு சில இடம் இருக்கு. இது மாதிரி பட்டிமன்றம் கேட்க வந்தீங்கன்னா நல்ல சிரிக்கிறவன் பக்கத்துல உட்காரணும். நீங்க சிரிக்காத பக்கத்துல உட்காந்து நான் ஒரு ஜோக்கு சொல்லணும். நீங்க இப்ப என்ன சிரிக்கிற, என்ன சொல்லிவிட்டாமா, அவன் என்ன சொல்றான் அப்படிமா அவன் பக்கத்துல உட்காரக்கூடாது. அது மாதிரி பஸ்ல ஏறினா எங்க உட்காரக்கூடாது தெரியுமா? இந்த 3 பேர் சீட்ல போய் நடுவில் உட்காந்துடக்கூடாது. இந்த ஓரத்தில் இருக்கிறவன் வழி விடுவான். உள்ள போ உள்ள போ உள்ள போனா நம்மளை வச்சு கொல்ல போறாங்கன்னு அர்த்தம். நான் மெட்ராஸ் போறதுக்கு போன வாரம் 3 பேர் சீட்ல நடுவில் போய் உட்காந்துட்டேன். பஸ் கிளம்பி 10 நிமிஷம் தான் ஆச்சு. பக்கத்துல இருக்க என் தோள்பட்டையில படுத்துட்டான். இங்கிட்டு இருக்கவன் என் மேல படுத்துட்டான். அப்பப்போ முடிச்சு கேட்கறாங்க, குரம்பேட்டையா? இல்லடா என் தோள்பட்டடா, பேசாம எந்திரா அப்படிங்கிற. அதுலயும் பாருங்க, அந்த பஸ்ல ஏறி தூங்கிட்டீங்கல அன்னைக்கு. அப்பதான் 1 லிட்டர் தண்ணி பாட்டில வாங்கி வாயை திறந்து அப்படி குடிக்க போனேன். டிரைவர் நச்சுன்னு பிரேக் அடிச்சான். ஐயோன்னு இங்கிட்டு திருப்பினா இவன் காவாசியை குடிச்சிட்டான், இங்கிட்டு திருப்பினா இவன் காவாசியை குடிச்சிட்டான். வாழ்க்கை அந்த அளவுக்கு இருக்கு. கிராமத்துல பாருங்க, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. கிராமத்துல எவ்வளவு பெரிய வாழ்க்கை தெரியுமா? உண்மையிலே கிராமத்து வாழ்க்கை என்பது உண்மையிலே எல்லோருக்கும் கிடைக்கப்பெறாத வாழ்க்கை தான் இந்த கிராமத்து வாழ்க்கை. கிராமத்துலதான் சார் சொர்க்கமே இருக்கு. கிராமத்துல ஒரு மாடு செத்து போச்சுன்னா கூட மனுஷன் செத்த மாதிரி ஊரே போய் கேட்பான், உங்க மாடு போயிடுச்சாமே அப்படின்னு. நகரத்துல அப்படி கிடையாது. அன்னைக்கு பைக்ல போய்கிட்டு இருக்கேன், 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கான். அது ஒருத்தன் செல்போன்ல செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி மேம்பாலத்தில் இழுத்து கொண்டு இருப்பவர் நான் செல்ஃபி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதை போட்டு விடுறான். அதுக்கு 30 பேர் லைக் போடுறான். அதையும் பாருங்க, ஓடி போய் தூக்க மாட்டான். கிராமத்து வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனா கிராமத்துல ஒரு குடும்பம் எப்படி இருக்குங்கிறத அன்னைக்கு சொன்னா பாருங்க. மன்னன் லீலைகள் தங்க பாவை அந்தங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அந்தங்கள் உங்கள் சொந்தங்கள். தத்தை போல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் பாடலாம் பாடலாம். லேசா ஒரு கைதட்டு மட்டும் கொடுக்க பார்ப்போம். ஏன்னா கிராமங்கிறது, கிராமத்துல ஒரு காலத்துல வீட்டுக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடக்கும். கிராமத்துல வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு பங்காளினா 15 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு சேர்ந்து நெல்லை வைக்கிறது, விறகு பொறுக்க போறது, இப்படி பல சடங்குகள் வச்சு கிராமத்துல திருமணங்களை செஞ்சோம். கிராமத்துல திருமணங்களை செஞ்சதுல போக இப்பெல்லாம் அப்படி கிடையாது.
நகரத்துல எல்லாம் திருமணம் பண்றாங்க, மண்டபத்துல கல்யாணம். நீங்க பொண்ணை கூட்டிட்டு அப்படியே வாங்க, நீங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு இப்படியே வாங்க. பொண்ணு வீட்டுக்காரனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரனை தெரியல, மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரனை தெரியல. இடையில எவனே தெரியாம 200 பேர் பந்தியில உட்காந்து சாப்பிடறான். அவன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கூப்பிட்டவன் 1000 பேர், வர்றவன் 1500 பேர் வந்துகிட்டு இருக்கான். இந்த 500 பேர் எங்க வந்தான்னே தெரியல. அதுலயும் நகரத்திலேயும் பாருங்க எவ்வளவு சிக்கல் தெரியுமா? நகரத்துல கல்யாணத்துல அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன், ஒருத்தன் சொல்றான், என்ன கல்யாணம் பண்றான்னு இவ்வளவு செலவு பண்ணி, சோடி சரியில்லையே. இல்லடா பொண்ணு மாப்பிள்ளை நல்லா தானே இருக்கான், சோடி சரியில்லையே. அவ என்னத்தை சொல்றான்னா, வெடியில கிடக்கிற செருப்பு சோடியை பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த பிளான்ல வந்திருப்பான் போல இருக்கு, நல்ல சோடியா கிளப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? இந்த பக்கம் ஒரு செருப்பை கழட்டி போட்டான், இந்த பக்கம் ஒரு செருப்பை கழட்டி போட்டான், ஹாய் அப்படின்னு உள்ள போனான். இதை பார்த்துக்கிறதுவன் கரெக்டா அதையும் மாட்டினா இதையும் மாட்டினா, இவன் ஹோயின்னு போயிட்டான். அப்புறம் அந்த எண்ணத்தோட தான் மனுஷன் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு காலத்துல எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம். கிராமத்துல விவசாயம் பண்ணுவா சார். அந்த விவசாயி காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஏரை பிடிச்சி உழுக ஆரம்பிச்சான்னா, இப்பத்தானே இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோடு போடுறான். அதுவும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெள்ளை பேப்பர்ல ஸ்கேல் வச்சு கோடு போடுறான், கோணலா போய்கிட்டு இருக்கு. ஆனா என் தாத்தனும் பாட்டனும் அந்த ஏரை வச்சு உழுகும் போது அப்படி சால் போட்டாங்கன்னா அந்த கோடு இங்க நின்று பார்த்தா 1.5 ஏக்கருக்கு நேரா தெரியுமே. அதானையா கிராமத்து வாழ்க்கை. இன்னைக்கு என்ன கிராமத்துல வாழ்றான்? அன்னைக்கு கிராமத்துல பழைய சோறை சாப்பிட்டான் சார். பழைய சோறை சாப்பிட்டு எங்க தாத்தா எல்லாம் 90 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம வாழ்ந்தார். இன்னைக்கு நகரத்துல ஃபாஸ்ட் ஃபுட்னு ஒண்ணு சாப்பிடுறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போய் சிக்கன் ரைஸ், அவன் பாதி வேக வச்ச சோத்தை போட்டு பாதி வேக வச்ச சிக்கனை போட்டு இப்படி தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கிறான். அப்படின்னா என்ன? இதை சாப்பிட்டா நீ மேல போயிருவ, இதை சாப்பிட்டா நீ மேல போயிருவ. அவனுக்கு தெரியுது, நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம கிராமத்து அடுப்புக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? சட்டிக்கு கீழே நெருப்பு எரிஞ்சா நம்ம அடுப்பு, சட்டியை சுத்தியே இருந்தா ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு. நம்மளை போட்டு கொளுத்த போறாங்கன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அப்படி வாழ்ந்தானா மனுஷன்? கிராமத்துல நாணயம்னு ஒண்ணு இருந்துச்சு. நாணயம் என்ற ஒரு வார்த்தையை இதுவரையும் கடைபிடிப்பது இந்த கிராமத்து மக்கள் என்பதை யாராவது மறுக்க முடியுமா? சொன்ன வார்த்தையை காப்பாத்துவான். எங்க தாத்தாலாம் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாயா. 80 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தாவுக்கு என்ன பேர் தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு அன்னதான பிரபுனே பேர் சார். அன்னதான பிரபுனே எங்க தாத்தாவுக்கு பேரு. அவ்வளவு அன்னதானம் எல்லாம் பண்ணலடா. அன்னம்னு ஒரு பொம்பளையாளுக்கு சொத்த புறம் தானம் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் எங்க தாத்தாவுக்கு அன்னதான பிரபுனே பேரு. எங்க தாத்தாவுக்குலாம் மொத்தம் 12 புள்ள. நான் கேட்டேன், தாத்தா என்ன 12 பிள்ளைன்னு? என் பங்காளிக்கு 11 பிள்ளைடா, அவனை தாண்டி காட்டுன்ற வைராக்கியத்துல என் தாத்தா 12 பிள்ளை பெற்றிருக்கான். அதோட பர்மாவுக்கு போயிட்டார். இல்லாட்டினா எங்க ஊரே எங்க ஊரா தான் இருந்திருக்கும். அங்க பர்மாவு அங்கே ஒரு அப்பதான் ரெடி பண்ணிட்டார். அங்கே ஒரு வைராக்கியத்தில் அங்கே 6, மொத்தம் 12 18 பேர். ஒரு ஏதாவது கல்யாணம் காட்சி வந்தோம்னா வெங்கி நின்றாலே மேடை சரியா போயிடும். எவனும் சொந்தக்காரனே கூப்பிட வேணாம். நம்மளுக்கு அப்படி இல்லப்பா, நம்ம அப்படி ஆள் கிடையாதுப்பா. என்னப்பா நீங்க என்னைய பிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க தாத்தா அப்படி வாழ்க்கை வாழ்ந்தாரு. உண்மையிலே கிராமமா நகரமான்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய அருகே பெருமக்கள்லாம் இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. எல்லாமே இந்த தமிழ் துறையிலே புலமை பெற்றவர்கள். கிராம வாழ்க்கை தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை தேவார் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவர்கள் ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸுக்கு போடுற பாட்டு போடுறேன், நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றேன். நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் திணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களை அந்த கிராமத்து பாணியிலே பாடக்கூடிய திறமை படைத்தவர். பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்மள்கிட்ட பேசுற புள்ள,
பணம் இல்லாம இப்படி சிரமப்படுதுன்னு சொல்லி திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆள். அந்த ஓனரை அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. பசு மேம்பாலத்துல ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்காரு. இந்த அம்மா இங்க இருந்து கூப்பிட்டு, ஓனர் இங்கேயும் வந்துட்டியா தாயின்னு வேட்டி செட்லாம் கழட்டி போட்டு ஒன்னால்தான் இப்ப கும்பகோணம் பக்கம் கோயிலுக்கு கும்பாஜம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல வந்து மாட்டியிருக்கு. அவ்வளவு சிரமப்படக்கூடிய ஆளா இருந்தாலும் நம்ம டீமுக்கு வந்தா அதுக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு. அப்படி வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. சின்ன பொண்ணுதான் பக்க பொழிது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிப்பு சும்மா சும்மாடி, ஆனந்த காட்டும் வீசுது சாமந்தி காட்டும் அடிக்குது. என்னடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓய்வு வரப்போகுது. என்ன டை அடிக்குது அவ்வளவு கருகருன்னு இருக்கு. மருதாணி அடிக்காது, மப்போட கழட்டி அடி கிளிக்குன்னு இருக்கும் நம்மளுக்கு. இல்லை இல்லை இந்த நகர வாழ்க்கை தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி தற்சமயம் அதை தொடர்ந்து மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி மீண்டும் நைஜீரியா நாட்டில ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணி இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி, எங்கு சென்றாலும் நல்ல ஒரு பெயரோடு வரக்கூடிய எங்கள் குழுவினுடைய நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் சேலம் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாங்க. இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, காரை யார் வச்சிருக்கா, பெட்ரோல் யாரா போடுறது, திருவெங்கடம் வச்சிருக்கானா? இல்லை இல்லை, அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்ப போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, ஃபுல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில யார் யாரா மல்லாக்க படுத்து கிடக்குறான்னா தமிழ்நாட்டில இருந்து போனவனா தான் இருக்கான். என்னடா படுத்துட்ட, விலை குறைச்சுனாங்க, சாப்பிட்டு விட்டேன்னு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான். அவனை மட்டும் நம்பக்கூடாது. சிலர் இருப்பான், நான் பீர் மட்டும் தான் சாப்பிடுவோமா அப்படின்னா அவன் புல்லா அடிக்கிறான்னு அர்த்தம். ஆனா குடிக்கிறவன் ஒழுங்கா ஒத்துக்குருவான், லைட்டா சாப்பிட்டேனே அப்படின்பா. அவன் பிரச்சனை கிடையாது. பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்களுக்காக பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 60 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்லது. அடியா தாடி இளமான சொன்ன கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷே வந்தா தெரியும் உனக்கும் தான். அது புருஷன் யார் தெரியுமாடா? கேன் இன்ஸ்பெக்டர். அந்த கேன் இல்லடா, கேன் இன்ஸ்பெக்டர்னா கரும்பு ஆய்வாளர், கரும்பு தோப்பு பூரா சுத்தி திரிவார், கரும்பு ஆய்வாளர். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கேட்டிலே உட்கார்ந்துருந்தான், பூட்ட துறங்கடா பார்த்துட்டு போறேன்னு சொல்லி பட்டாணி வாங்கி திட்டு 14 நாள் படுத்து கிடந்தான், துறக்கல. கடைசியில் தன்னுடைய இசை ஞானத்தை யாருக்கிட்ட வளர்த்துக்கிட்டார்னா அவருடைய இசை குருவாக இருக்கக்கூடிய திருவேங்கடம் அவர்களுடைய திருவடிகளை பற்றி இசையை கற்றுக்கொண்டவர். அதனாலதான் அவர் பேருக்கு முன்னாடி திருவேங்கடங்கிற பேரை போட்டா தான் அவர் நிகழ்ச்சிக்கே வருவார். அவர் பேரை போடாட்டினா கூட பரவாயில்ல. அந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய தேனியை சேர்ந்த அருமை தம்பி திருவேங்கடம் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. எப்போதுமே அவர் சிறப்பு பெற்றவர். எங்க அன்னைக்கு இன்னைக்கு காலையில வந்து திருச்செங்கோட்டில் அருமையான 3 ரூம் போட்டு கொடுத்தாங்க. நல்ல நிம்மதியா தூங்கணும். தம்பி 10:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு திருச்செங்கோடு அந்த மேலே போய் அர்த்தநாதீஸ்வரர் போய்
பார்த்துட்டு அவர் வேண்டிட்டு அப்படி அந்த தரிசனத்தோடு வந்து உட்காந்துருக்கார். அர்த்தநாரீஸ்வரன் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். இங்கேயே இருக்கலாம் போல இருக்கு சார், அவ்வளவு இது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்க வந்திருக்கக்கூடியவர். தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்க நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்குன்னு. உண்மையிலே அவர் திறமையானவர் என்பதை 2 நிமிஷம் திறமையை காட்டுவார். கைதட்டல் உங்கள்கிட்ட எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியதே 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். நாங்கள் பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு நல்ல ஆடியோ பேர் என்னன்னே? நடராஜன் எடப்பாடி. நீங்கள் தான் ஆப்ரேட்டரா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை, அதான் சிரிக்கிற. ஆயிருந்தா தெரியுமையா? செம்மத்துக்கு சிரிக்க மாட்டேன் நீ.
ஆகாதனால தான் ஊர் ஊரா போய் வந்துட்டு இருக்கேன். எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அருமை கீனா அவர்களுக்கும், நம்முடைய கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல் இயக்குனர் கிருஷ்ணா அவர்களுக்கும், இன்னொரு வீடியோ எடுக்கிறீங்களா நீங்கள்? என்ன யூடியூப்பா ஊருக்கா எடுக்கிறீங்களா? ரைட், அருமையாக இருக்குண்ணே, நல்லா எடுங்க. யூடியூப்பில் போட்டீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அதை கேவலமாக திட்டி எங்களை போடுறாங்க. நீலாம் சொத்தை தந்திங்கிறியா, நீலாம் மனுஷனா, நீலாம் உருப்பிடுவியா, நீ ஏன் கவுரு ஒருத்தன் போடுறான் படம், கவுரு படம் போடுறான். என்னடானா கவுத்தில் தூக்கு போட்டு தொங்கு அப்படின்னு ஒருத்தன் போடுறான். இப்பெல்லாம் யாருன்னா பொதுமக்கள் போடுறது இல்லை, எங்களை மாதிரி பட்டிமன்றம் பேசுகிறவனே ஆள் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி பொறாமையில் சுற்றுறாங்க. உண்மையிலே எங்களை நன்றாக உபசரித்து எங்களுக்கு தேவையான செய்தி கொடுத்த இந்த விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, எங்கள் ஊர் பொண்ணு வைசாலி தானே, எங்கள் ஊர் பொண்ணு இங்கே வந்திருக்காங்க. உண்மையிலே அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா உள்ளூர்காரில் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும். எங்கள் ஊருக்கார அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பகிர்ச்சி. செட்டி நாட்டிலேருந்து கொங்கு நாட்டுக்கு வந்திருக்கோம். என்னடா கையை எப்படி ஆற்று, என்ன செட்டி நாட்டிலேருந்து கொங்கு நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கோம் நாங்கள். உண்மையிலே நன்றாக ரசித்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக ஒரு பெண்ணிற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை பேச அழைக்கலாம் என்று நினைத்தேன். மஞ்சுநாதன் அவர்கள் பேசுவார்கள். உட்கார். சொன்னோன்னு மைக்கை தூக்கிட்டு வர்றீங்க, பரவாயில்லையே, உஷாரா இருந்திருக்க. நல்ல கணபதியை நான் காலமன் தொழுதால் அல்லல் வினை எல்லாம் மகளே சொல்லறியானை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை உண்டு நமக்கு விக்ரேசன கடவுளே. மாடம்பளமா நல்ல வல்லம் பச்சரிசி முந்தம்பளமா முக்கணியும் சக்கரையும் தேனோடு விழாச்சுமாவும் பாவோடு எடுத்து தந்து அலமரத்தடி புல்லாரே. முந்திநாயகனே முருகா சரஸ்வதியே கந்தனுக்கு முன்பிறந்த கற்பகமே முன்னடவான முக